ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு மாவு அரைப்பது எப்படி. இந்த கப்புக்கு 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் தனித்தனியாக நல்லா கழுவி 3 மணி நேரம் ஊற வைங்க. முதல்ல உளுந்தை போடுங்க. தண்ணி ஓடி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க பார்த்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. மினிமம் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே அரைப்பட்டுரும். அடுத்து உளுந்தை வலித்து எடுத்துட்டு அதுக்கு பதம் இப்படி தண்ணியில் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ உளுந்து மாவை எடுத்துருங்க. மாவு இப்படி மெதுன்னு வரணும். உளுந்து மாவு எடுத்தாச்சு. அடுத்து அரிசி போடுங்க. அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அப்பப்போ இடையில தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிக்கும், உளுந்து மாதிரி கிடையாது. நல்லா பொங்கி இதுவும் நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் வலிச்சிருங்க. ரெண்டு மாவும் அரைச்சாச்சு. இனி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கையை வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா அடித்து பிசைஞ்சு வச்சுருங்க. நைட் முழுக்க அப்படியே வச்சுருங்க. ஒரு 7-8 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் எப்போவுமே மாவு வலிச்சு வைங்க. இப்போ காலையில் பார்க்குறேன், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதுக்கப்புறம் மாவு அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். எனக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண கஷ்டமாக இருக்கிறதுனால நான் ஒரு சின்ன டப்பாக்கு மாற்றி வச்சுருக்கேன். அது மாவு சில சமயம் எனக்கு பொங்கி வந்துடும். அதனால் இந்த டம்ளரை இப்படி குப்புரை போட்டு கவுத்தி வச்சிட்டோன்னா மாவு பொங்கி சிந்தாது கீழே. அவ்வளோதான், இட்லி மாவு ரெடி. இதிலையே நீங்கள் தோசையும் சுட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசையும் சுட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மாவுலேருந்து இட்லி ஊற்ற போகிறோம். பார்த்திங்களா, டம்ளர் வைக்க போய் பொங்காமல் இருக்குது. இட்லி ஊற்றியாச்சு. ஒரு 7 to 10 நிமிஷத்துக்குள்ளே இட்லி வந்துடும். ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லி சாம்பார் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மாவுலேருந்து இட்லி ஊற்ற போகிறோம். பார்த்திங்களா, டம்ளர் வைக்க போய் பொங்காமல் இருக்குது. இட்லி ஊற்றியாச்சு. ஒரு 7 to 10 நிமிஷத்துக்குள்ளே இட்லி வந்துடும். ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லி சாம்பார் ரெடி.